என்னப்பா அது? நம்ம ஆளுகளே அடிச்சு விரட்டியிருக்க. போனை போட்டு புலம்புறாங்க. நாளைக்கு ஏதாவது ஆத்திர அவசரம்னா வருவாங்களா? அங்கிள், என்ன நடந்துச்சுன்னா அதை நான் எப்படி சொல்லி உங்களுக்கு? என்னாச்சுப்பா உனக்கு? ஏன்பா இப்படி நடந்துக்கிற? இந்நேரம் இந்த லூசு பொம்பளைய ஊரை விட்டே துரத்தி எடுக்கலாம். எல்லாத்தையும் சொதப்பிட்டியேப்பா. ஐயோ அங்கிள், ஆண்டி, இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏண்டா எல்லாம் சத்யாவேலன்ற அவளுக்கும் தமயந்துக்கு என்னடா சம்பந்தம்? அவ ஏன் இந்த விஷயத்துல தலையிட போறா? அதேதான்ப்பா எனக்கும் தெரியல. நல்லா தான் பேசிட்டு வந்தா, திடீர்னு ஒவ்வொரு செகண்ட் அப்படியே வேற ஆள மாதிரி உட்காந்துருக்கா. அவளோட அப்படியே முடியெல்லாம் விரிச்சு போட்டு அவ கண்ணு இல்ல, அவ கண்ணு அதை என்னால பார்க்கவே முடியல. அதுல அவ்வளவு கோவம், அவ்வளவு வன்மம், அவ்வளவு வெறி. ஐயோ, நான் அப்படியே பயந்துட்டேன் ஆண்டி. பிரபு, நேர்ல பார்த்தவன் நீதான். அதனால உனக்கு தான் தெரியும் அவ உண்மையிலேயே தன்னறியாம நடந்துட்டாளா இல்ல டிராமா எதுவும் போடுறாளா? இல்ல ஆண்டி, எனக்கு என்னமோ அவ நடிக்கிற மாதிரி தெரியல. அவளோட பேச்சு, கோவம் எல்லாத்துலயும் ஒரு உண்மை இருந்துச்சு ஆண்டி. இது பாரு, அவளை கேட்டியா? இதுக்கு முன்னால அவளுக்கு இது மாதிரி ஏதாவது நடந்திருக்காமா? கேட்டனே. அதுக்கு அவ ஒரு பார்வை பார்த்தா பாருங்க, எதுக்கு பிரச்சனைன்னு விட்டுட்டேன். மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்வாங்களே, அது மாதிரி ஏதாவது இருக்குமா? என்ன எழவோன்னு தெரியல ஆண்டி. ஆனா அவ ஒரு கம்ப்ளீட்லி அப்நார்மல் பர்சனாலிட்டின்னு மட்டும் நல்லா தெரியுதா ஆண்டி. எவ்வளோ இருந்தா நமக்கு என்ன? இருந்துட்டு போட்டோம். அவ அப்பன்ட்டேருந்து நமக்கு ஷேர் வரணும். அது வரைக்கும் பொறுமையா இருப்போம். என்னங்க நீங்க ஏதாவது அதிரடியா ஆக்ஷன் அடிப்பீங்கன்னு பார்த்தா பொறுமையா போலாங்கிறீங்க. சுபு, அதிர அடிச்சா ஐயனாரும் இல்லை பிடாரியும் இல்லைம்பாங்க. அதிர அடிச்சா சத்யா நடிக்கிறாளா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது பணம் சம்மந்தப்பட்டதுமா, அதுவும் கோடிக்கணக்கான பணம். அதனால நாம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். வேற வழி இல்லை. என்னப்பா இது? சத்யாவை உனக்கு கட்டி வச்சு மொத்த சொத்தையும் வளைச்சு போடலான்னு பார்த்தேன், இப்படி ஆயிடுச்சே. இல்ல ஆண்டி, அங்கிள் சொல்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. நான் எப்படியாச்சும் அமெரிக்காவில் செட்டில் ஆன ஆண்டி. அதுக்கு ஒரே சான்ஸ் இந்த சத்யா தான். அதை மிஸ் பண்ண நான் தயாரில்லை ஆண்டி. சார், என்ன சார் காலையிலேருந்து ஒரே டென்ஷனா இருக்கீங்க? யோ, அமைச்சர் செழியன் இருக்காருல்ல, அவரோட ஒய்ஃபும் அவங்க சிஸ்டரும் ஆடிட்டர் சுரேஷை பார்க்க இங்க வர்றாங்க ஐயா. சார், மினிஸ்டர் ஒய்ஃபோட இல்லையா சார்? வேற ஏதோ செட்டப்போட. அதெல்லாம் நமக்கு தேவையா? மினிஸ்டரோட இப்ப யார் இருக்காங்களோ அவங்க தான் அவரோட ஒய்ஃப். அந்த ரெஸ்பெக்டை நம்ம கொடுத்துதான் ஆகணும். நீ போய் ஆடிட்டர் கூட்டிட்டு வா. சார், அவங்க எதுக்கு சார் இவரை பார்க்க வராங்க? ஆடிட்டர் பார்க்க வர்றாங்கன்னா ஏதோ பெரிய கோல்மாலா தான் இருக்கணும். பெரிய எடுத்த விஷயம் எல்லாம் நமக்கு எதுக்கு? போய் கூட்டு வா போ. சரிங்க சார். சீக்கிரம் போ. உள்ள வாங்கம்மா. வாங்கம்மா.